Hi guys, welcome to my YouTube channel Arasuvai Pottation. இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஏதாவது தப்பாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நல்ல பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம சூப்பர் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கிற இந்த கார்லிக் பிரெட் பைட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கார்லிக் பிரெட் பைட்ஸ்க்கு 1.5 கப் மைதா, 1 கப் மில்க், 1 டீஸ்பூன் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மில்கை வார்ம் பண்ணிவிட்டு அது கூட ஈஸ்ட் அண்ட் சுகர்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டை விட்டுருங்க. ஆஃப்டர் 15 மினிட்ஸ் பார்த்தா ஈஸ்ட் இப்படி உங்களுக்கு ஃபோமியாக இருக்கும். ஸோ அப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போது நம்ம சால்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸ்ட் இப்படி உங்களுக்கு ஃபோமியாக வரலை அப்படின்னா அது நல்ல ஈஸ்ட் இல்லை. ஸோ அதை டோட்டலாக டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நியூ ஈஸ்ட் வாங்கிடுங்க. ஸோ இப்போ ஈஸ்ட் மிக்சரை நம்ம மைதா கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்ல ஒரு 8 to 10 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ரெட் நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. மைதா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் ப்ரெட்டு கையில் விட்டுச்சுன்னா. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. நான் பீனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஜிஞ்சர்லி ஆயில், பட்டர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணி நீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது 1 டீஸ்பூன் நான் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் எதுக்குன்னா ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட வினிகர் இருந்தாலும் நீங்கள் 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணிக்கோங்க. டைமர் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 8 to 10 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணால் உங்களுக்கு ப்ரெட் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் ஆயில் தடவிட்டு டோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 ட்ராப்ஸ் நீங்கள் டோ மேலே நல்லா ஆயில் தடவினீங்கன்னா அந்த டோ ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் டோவை கவர் பண்ணிவிட்டு 1 hour 30 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் விட்டுருங்க. ஆஃப்டர் 1 hour 30 மினிட்ஸ் பார்த்தா டோ டபுள் த சைஸாக இருக்கும். பஞ்ச் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளே போகும். 5 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டோவை 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு ஈக்குவல் ஷேப் கிடைக்கும். இப்போ ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாமே சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. சென்டருக்கு கொண்டு வந்துட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு கீழே வச்சு ஒரு ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிரும். லைட் ப்ரெஸ் மேலே இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த ஓவல் ஷேப் தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ ஒரு பிளேட் எடுத்து அதில் ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தடவிடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஸோ எல்லாமே எடுத்து நான் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ அடுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் விட போகிறோம். நெக்ஸ்ட் கார்லிக் பட்டருக்கு 2 கார்லிக் அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொரியாண்டர், கார்லிக், 1 டீஸ்பூன் ஒரிகானோ, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் பட்டர் போட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே கார்லிக் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு பட்டர் பத்தலை. ஸோ அதனால் நான் அகைன் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த கார்லிக் பிரெட் பைட்ஸ்க்கு பட்டர் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.
இப்போ கொரியாண்டர் போட்டுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அதையும். நெக்ஸ்ட்டு ஒரிகானோ 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கார்லிக் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப்டர் 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா டோ இப்படி ரைஸ் ஆகிருக்கும். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்லிக் பட்டரை மேலே தடவுங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் தடவி வச்சுக்கோங்க. ஓவனை நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 375 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 190 டிகிரி செல்சியஸில் நான் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம 20 to 25 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கோல்டன் கலரில் கிடைக்கும். ஸோ ரெடி பண்ணி வச்சுருக்க கார்லிக் பட்டரையும் மேலே ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.